ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ரூஃபா கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் எடுத்துருக்கக்கூடிய ரெசிபி முஸ்லீம் வீட்டில் அதிகமாக செய்யக்கூடிய ஜாலர் முர்த்தபா. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாலர் முர்த்தபா செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்காக நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன கேரட், கொஞ்சமாக சிக்கனை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட 1 கப் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா தான் குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 25% குக் ஆகிடுச்சு. இது கூட நான் 1 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அது குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதுக்காக நான் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நான் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டு வெஜிடபிள்ஸ் கம்மியாகவும் போடலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் நீங்கள் அதிகமாக போட்டு வெங்காயம் கம்மியாகவும் போடலாம். அது உங்களோட ஆப்ஷனல், எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது கூட நான் இப்போது 1/4 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன ஸ்பைசஸ் சேர்த்து நீங்கள் குக் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும் கிடையாது, வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நான் இதை குக் பண்ணிக்கிறேன். இது குக் ஆனதும் நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜாலருக்காக ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரே ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். எக்கு சேர்த்துட்டு இந்த பேட்டருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளெண்டர் இல்லைனாலும் கையால் கூட பீட் பண்ணலாம். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால. இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் வச்சு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தோசைக்கல் எடுத்து லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் தெரியுமோ ஜாலருக்கு அதை ஊற்றிக்கலாம். எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் ஊற்றிருக்கேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊற்றலை, ஃபாஸ்ட்லாக போட்டிருக்கனால அப்படி இருக்குது. அதை ஊற்றிட்டு நீங்கள் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இது குக் ஆகிறதுக்கு ஒரு 40 செகண்ட்ஸ் தான் ஆகும். அதை எடுத்துக்கலாம். நான் செகண்ட் பேட்டர் போட்டுக்கிறேன். இதில் நிறைய கப் இருக்கும், 2 ஹோல் உள்ளது, 3 ஹோல் உள்ளது. உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது குக் ஆனதும் லைட்டாக நான் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதையும் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் நிறையா செஞ்சேன், வீடியோக்காக நான் ஒரு 2-3 தான் காட்டியிருக்கேன். இப்போ நம்ம மேலே எக்கு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது ஒரு நுரை மாதிரி வரும். அப்போ தான் நம்ம எக்கு செய்யும் போது ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும், அந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ பீட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் 2 லேயர் ஜாலர் வச்சுருக்கேன். ஒரு லேயர் வச்சிங்கன்னா அது கொட்டிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் இதை நான் மடிச்சுக்கிறேன். இதை ரோலாகவும் செய்யலாம், ட்ரையாங்கிளாகவும் செய்யலாம். நான் இது இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அது மாதிரி அப்லோட் பண்ணுறேன். நான் ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ நான் அதே தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஜாலரையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கூட நம்ம எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம மேலே வந்து லைட்டாக கோட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம எக்கு போடுறோன்னா அது பிரியாமல் வரத்துக்காக, அது ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மேலே இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அதை திருப்பி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே லைட்டாக நான் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் இன்னொரு பேட்சையும் நான் ரெடி பண்ணி குக் பண்ணிக்கிறேன். இது பார்க்க வந்து ரொம்ப வேலை மெனக்கிடுற மாதிரி இருக்கும், பட் ரொம்பவே சிம்பிள் தான், சீக்கிரமே முடிச்சிடலாம். அவ்வளோதான், இதுவும் குக் ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.